அல் ஜசீராவின் 17வது ஆண்டு நிகழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரமுகரே யாருன்னு கேட்டா ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தான். என்ன நடக்கிறது என்பது தொடர்பாக பேசுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அதில் அவர் மிக தெளிவாக ஈரானுடைய ஸ்டாண்டை சொல்லி இருக்கிறாரு. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு கலந்து கொண்டிருந்தோம், அதில் என்னவெல்லாம் நடந்தது என்பதை பற்றி பேசுகிற நேரத்தில் அணுசக்தி தொடர்பாக அணு ஆயுதம் தயாரிப்பது தொடர்பாக ஒரு ஒப்பந்தத்திற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதாவது நாங்கள் அணு ஆயுதத்தை தயாரிக்க விரும்பலை, நாங்கள் அதை விரும்பலதான்ங்கிறத ஒரு ஒப்பந்தமாக நாங்கள் முடித்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஏவுகணைகள் தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தைகளையும் நாங்கள் நடத்த முடியாது என்பதை பேச்சுவார்த்தையில நாங்கள் டிக்ளேராக சொல்லியிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக நேற்றைய தினம் வாஷிங்டனோட அமெரிக்காவோட நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் அந்த பேச்சுவார்த்தைங்கிறது ஒரு நல்ல தொடக்கமாக இருந்தது. ஆனால் இது அமெரிக்காவுக்கும் நல்ல தொடக்கமாக இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் பேச்சுவார்த்தை சக்ஸஸாக முடியும் என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவங்க அணுசக்தி பிரச்சனையில் மட்டும்தான் கவனம் செலுத்தினோம் என்று சொல்லியிருக்கிறார். வேற எதையும் நாங்கள் பேச எடுக்கவே இல்லை அப்படின்ட்டாரு. அணு ஆயுதம் தயாரிப்போமா இல்லையா இதை பற்றி மட்டும் பேசுவோம்னு சொல்லியிருந்தோம். அதை பற்றி மட்டும்தான் நாங்கள் பேசினோம். அமெரிக்காவோட நாங்கள் வேறு எது ஏவுகணை பற்றி பேசவும் இல்லை, ஹிஸ்புல்லா பற்றி பேசவும் இல்லை, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பற்றி பேசவும் இல்லை, அதே போன்று யமனில் இருக்கக்கூடிய ஹவுதிஸ் தொடர்பாக பேசவும் இல்லை, ஈராக்கில் இருக்கக்கூடிய கதாயிபு ஹிஸ்புல்லா தொடர்பாக பேசவும் இல்லை. நாங்கள் முழுவதுமாக பேசியது அணுசக்தி தொடர்பாக மாத்திரம்தான் என்று சொல்லிட்டு செறிவூட்டப்பட்டிருக்கக்கூடிய யுரேனியத்தை ஈரானை விட்டு வெளியேற்ற நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்ன்றாரு. இது எப்படி இருக்குதுன்னு கேட்டால், நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கவும் மாட்டோம், ஆனால் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு தேவையான செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை உங்க கையில தரவும் மாட்டோம்ட்டாரு. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நாங்க செறிவூட்டி வச்சுக்கிருவோம், தேவைப்பட்டா தயாரிச்சுக்கலாம் விதமாகத்தான் ஈரான் அதை அணுகுகிறது என்பதை சொல்லாம சொல்றாரு அப்பாஸ் அராக்சி. ஏன்னா அவங்க அணுவை செறிவூட்டி வச்சிருக்கிறாங்க. இப்ப அணுசக்தி பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு சொன்னா அதுல என்ன ஒப்பந்தம் வரணும், நீங்க செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எங்ககிட்ட தந்துடணும், அதை அழிச்சிடணும்ங்கிறதுக்காக தான் கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் யுரேனியத்தை செறிவூட்டுவோம், அதை நீங்கள் தடுக்க முடியாது, ஆனால் அணு ஆயுதம் செய்ய மாட்டோம், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை உங்ககிட்ட தரவும் மாட்டோம் என்பதை தெளிவாக நேற்றைய தினம் நாங்கள் பேச்சுவார்த்தையில் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யுரேனியத்தை செறிவூட்டுறதுன்னா புரிஞ்சுக்கிறங்க, அணு ஆயுதம் தயாரிக்கணுமாக இருந்தால் யுரேனியம் செறிவூட்டப்பட வேண்டும், இன்னும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்படி சுத்திகரித்து வரக்கூடிய ரிசல்ட்ல இருந்து அணு ஆயுதம் தயாரிப்பாங்க. அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கு ஈரான் ரொம்ப நெருக்கமாக வந்துட்டாங்க என்பதுதான் சர்வதேசத்தினுடைய குற்றச்சாட்டு. ஆனால் அவங்க மேபி தயாரித்திருக்கலாம் என்பதுதான் மிக பெரும் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களாகவும் இருக்கக்கூடிய நேரத்தில் தான்